இன்னைக்கெல்லாம் உண்மையிலேயே டோக்கன் வாங்குறது வந்து கொடூரமான விஷயமா இருக்குது. லவ்வில் கூட ஜெயிச்சலாமல அந்த டோக்கன் வாங்கி ஜெயிக்க முடியல, அந்தளவுக்கு கொடுமையான விஷயமா இருக்குது. கணக்கு வேற, இன்னைக்கு கணக்கு வேற. இன்னைக்கு வந்து ஜல்லிக்கட்டே ரொம்ப அரசியல் ஆயிடுச்சு. இன்னைக்கு 1000 சைக்கிள் வாங்கி கொடுங்க, 10 டோக்கன் வாங்கிக்கணுன்றாங்க. 500 சைக்கிள் வாங்கி கொடுங்க, 50 டோக்கன் வாங்கிக்கணும். அந்தளவுக்கு போய்க்குது ஜல்லிக்கட்டு. ஜல்லிக்கட்டு வந்து இப்போ வந்து ஒரு இதாகி போச்சு. 500 1500 விஏபி ஏபி இதெல்லாம் போட்டு அதை தள்ளுவாடாக்கி ரெக்கமெண்ட் உள்ளே போய் மாட்டை உடச்சி ஏற்றி கந்தர கோலமாக பண்ணி அப்படி பண்ணால் ஒன்றா நம்ம டோக்கனே மாட வைக்க முடியாது. அது எவ்வளோ விஷயம். டோக்கன் வாங்கி போய் மாடு வைக்கணும், நாட்டுக்கு தூங்குற அளவுக்கு மன வேதனை ஆகிட்டு. ஏன்னா அந்தளவுக்கு இருக்குது நீங்கள். அது எல்லா பேர்ட்டுமே அது சொல்கிறது தான். டோக்கன் நம்மளுக்கே கிடைக்க முடியாது. நம்மளே இவ்வளோ இதாக எல்லா சைடும் பழக்கம் வச்சுருக்கோம். எல்லா பேரும் நமக்கு ஜல்லிக்கட்டு ஃபுல்லியமாக நம்மளுக்கு சொந்தத்தை காட்டியும் ஜல்லிக்கட்டு சொந்தம் தான் அதிகம். ஆனால் நம்மளே ஒரு ஜல்லிக்கட்டில் டோக்கன் வாங்குறது 100 வட்டம் ஃபோன் அடிக்கிற மாதிரி இருக்குது. நம்ம கான்டாக்ட் நம்பரே 2500 நம்பருக்கு, 2000 நம்பரில் 500 நம்பரை கழிச்சாலும் 2000 நம்பருக்கு ஒரு ஊருக்கு டோக்கன் நம்ம கேட்குறோம். அது 2 தான் சொல்லிட்டுவாப்புல, ஓய் 1 லட்ச ரூபா அவன் ஜிபே பண்ணிடுறா, காசு கேளுடா, டோக்கன் கேட்காத, தயவு பண்ணி விடுறா. 1 லட்ச ரூபா கூட கேளு, டோக்கன் கேட்காதன்றாங்களா? டோக்கன் நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நான் அந்த நம்பர் நான் போட்டுருக்கேன், இந்த ஏரியா நான் பார்த்துட்டு கூப்பிட்றியா, அந்த ஏரியா அந்த சொல்லியிருக்கியா, அங்கே சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ப வச்சுலாம் கழுத்து எடுத்துருவாங்க. முடிஞ்சா ஜல்லிட்டு எல்லா விதத்துக்கும் டோக்கன் வந்துருக்கும். நமக்கு வரவே வந்துருக்கும். அது எல்லா விதத்துக்கும் வச்சுருப்போம். தம்பி சொல்லிட்டையா நீ, அதெல்லாம் வந்துருமியா, கவலைப்படையா விடிய காலம் வரையும் வராது.